12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூவல்லவா இந்த நீலக்குறிஞ்சி. இலங்கையின் மத்திய மலைநாட்டின் நுவரெலிய மாவட்டத்தில் நுவரெலிய ஹோட்டன் சமவெளி அதிகளவிலான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்த்த ஒரு சுற்றுலா தலம். ஏப்ரல் மாதம், மே மாதம், டிசம்பர், ஜனவரி மாதம் மாத்திரமல்ல, எல்லா காலப்பகுதிகளிலும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நுவரெலியாவுக்கு வருகை தருவாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு கூட அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை உள்வாங்கி இருக்கிறது நுவரெலியா. இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல். அது என்னன்னா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவான நீலக்குறிஞ்சி இந்த வருடம் பூக்கும் காலம் இது. நீலக்குறிஞ்சி பூக்களை பொறுத்த மட்டும் இந்தியாவில் நீலகிரி மலை, கொடைக்கானல் உள்ளிட்ட பல இடங்கள்ல பூப்பது வழமை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலங்கையில் ஹோட்டன் சமவெளிக்கு போனா இந்த நீலக்குறிஞ்சி பூக்கள் பூத்து குலுங்கும் அழகிய இயற்கை காட்சி நாம் எல்லாருமே பார்த்து மகிழலாம். நீலக்குறிஞ்சி பூக்கள் பூக்கும் காலங்கள்ல இவற்றை 10க்கும் மேற்பட்ட தேனீ இனங்கள் தேடி வருவதாகவும், புல்வெளிகள் நிறைந்த ஹோட்டன் சமவெளி பகுதியில் வளர்கின்ற இந்த செடிகள்ல வெள்ளை, நீலம், ஊதா, இளஞ்சிவப்பு உள்ளிட்ட பல வண்ணங்களில் இவை பூப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஹோட்டன் சமவெளி உலகத்தில மிக அரிய உயிரியல் சூழலுக்குள் ஒன்றாக கருதப்படுது. இதில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற நீலக்குறிஞ்சி மலர்களை காண்பதற்கு 2013ஆம் ஆண்டு அதிக அளவிலானோர் வருகை தந்திருந்தாங்க. இப்போ 12 வருடங்கள் கழித்து 2025லும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இங்கு நீலக்குறிஞ்சி மலர்கள் பூக்கும் காட்சிகளை பார்ப்பதற்காக வருகை தராங்க. அடுத்ததாக இன்னும் 12 வருடங்கள் கழிச்சு 2037ல தான் இந்த நீலக்குறிஞ்சி பூக்கள் பூக்கும் காலமாக இருக்கும். நுவரெலியா ஹோட்டன் சமவெளியில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்களை காண்பதற்கு மக்கள் ஆர்வத்தோடு படையெடுத்து வருவதால் நுவரெலியா, பட்டிப்பொல, அம்பைவளி போன்ற பிரதான வீதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் காணப்படுது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற நீலக்குறிஞ்சி பூக்களை நுவரெலியா ஹோட்டன் சமவெளிக்கு போனீங்களா இருந்தா நீங்களும் பார்த்து ரசிக்கலாம்.